ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது 108 திவ்ய தேசத்தில் 3வது திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். திருப்பதிக்கு அடுத்தபடியாக இருக்கிற திவ்ய தேசம்தான் கும்பகோணத்தில் இருக்கிற சாரங்கபாணி சுவாமி திருக்கோவில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோடைய முகப்பு வாய நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்கிற 108 கரண வகைகளை மெயின் பண்ணி இந்த இடத்துல நமக்கு வந்து கட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே இந்த கோபுரத்தில் நாட்டிய சாஸ்திரத்தை மெயின் பண்ணி கட்டினது தான் இந்த கோபுரம். இது வந்து சோழர்களால் கட்டப்பட்டது. கோவிலோட உட்பிரகார தூண்கள் அப்புறம் கோபுரம் எல்லாமே வந்து தஞ்சை நாயக்க மன்னர்களால் கட்டியிருக்காங்க. இதில் உள்ளார தான் வந்து நமக்கு கொடிமரம் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட நடுப்பகுதி, அதாவது கோவிலோட நடுப்பகுதி ஒரு கல் தேர் வடிவில் வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது 2 யானைகள் குதிரைகள் வந்து பூட்டி தேரில் சாரங்கபாணி பெருமாள் வந்து போகிற மாதிரி இதில் அமைச்சிருக்காங்க. ஃபுல்லாகவே கல் தேர் வடிவமைப்பில் இருக்கிறது இந்த கோவிலோட சிறப்பு. உள்பிரகார தூண்கள் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதுவும் வந்து தஞ்சை நாயக்க மன்னர்கள் அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் அமைச்சாங்க அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. இதுதான் நம்ம மூலவருக்கு போகிற பிரகாரம். இதில் நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா இதோட கல் தூண்களோட வடிவமைப்பே தெரியும். சைடில் ஒரு பெரிய யானை இருக்குது. அதோட இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எதிர்த்தாப்புலேயே இருக்கிறது தான் என்ன அப்படின்னா செங்கமலவள்ளி தாயார் அம்மையார் இருக்காங்க. இதில் இந்த யானை தான் இதில் வந்து என்னென்னா கல்லுக்கு நடுவில் அதோட துதிக்கையை வந்து விட்ட மாரி வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து தேரை கட்டி இழுத்துட்டு போகிற மாரி 2 தந்தங்களுடைய கூடிய அந்த அமைப்பில் வந்து நமக்கு இந்த கட்டியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கல்லுக்கு இடுக்கில் அதோட தும்பிக்கை வந்து போகிற மாரி அமைச்சிருக்காங்க. இதே பொசிஷனில் தான் நெக்ஸ்ட் சைடில் இருக்கிற யானையும் அமைச்சிருக்காங்க. 2 குதிரைகளும் ஏற்பூட்டி போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. யானை குட்டிகள் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது சக்கரம். இது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து சோழர்க மன்னர்களால் வந்து கட்டப்பட்டது. கல்தேர் தான் வந்து இந்த கோவிலோட சிறப்பம்சம்னு சொல்லலாம். இந்த குட்டி யானைகள் வந்து இந்த படியில் வந்து அமைஞ்சிருக்கிற மாரி, அதாவது மூலஸ்தானத்துக்கு போகிற வழியில் இருக்கிற படிகளில் வந்து இது அமைஞ்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு இதில் கோமலவள்ளி தாயார் அம்மையார் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம தாயாரை தரிசிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்தது சாரங்கபாணி பெருமாள் நம்ம வந்து தரிசிக்கிறோம். இவங்க தான் வந்து கோமலவள்ளி அம்மையார். மூலவருக்கு வந்து குடந்தை கிடந்தான் என்னும் சிறப்பு பெயரில் இவர் இருக்கார். இன்னும் ஒரு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா ஆறாவமுதன் என்னும் சாரங்கபாணி பெருமாள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள நம்ம அவரை மூலவருக்கு முன்னாடி உள்ள பிரகாரம் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதுவும் வந்து ஒரு தூண்களால் நிறுத்தப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்குது. எதிர்த்தாப்புலேயே வந்து நமக்கு கருடாழ்வார் வந்து பெரிய திருவடி அமைப்பில் இருக்கார். சைடில் வந்து அனுமன் வந்து அமைச்சிருக்காங்க. இதில் 5 பஞ்சரங்க திருத்தலம்னாலே 5ன்னு சொல்லுவோம். அதில் இந்த திருத்தலமும் ஒன்று. வைணவ கோயில்களில் மிக முக்கியமான திருத்தலம்னா இத்திருத்தலம் தான். இவருக்கு நாங்கள் போயிருந்தப்போ அப்போ பூஜை நடந்துக்கிட்டு இருந்ததுனால அப்போ நமக்கு வந்து திரை போட்டு வந்து எதிர்த்தாப்புலேயே உட்காந்து நிறைய மந்திரங்கள்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் தான் மூலவர் சாரங்கபாணி பெருமாள். நம்ம சனிக்கிழமை அப்படின்னு போனோம்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதுமாரி ஏகாதசி டைமில் போனோம்னாலும் நிறைய கூட்டமாக இருக்கும். நீங்கள் சனிக்கிழமை போகாமல் வேறு அதர் டேஸில் நம்ம போனோம்னா சாமியை வந்து நிதானமாக நின்று பார்த்துட்டு வரலாம். அதர் டேஸ்லேயுமே மீடியம் கூட்டமாக தான் இருக்குது. அதுலேயே நம்ம வேகமாக நம்ம பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்குது. இதில் ஆதிசேஷன படுக்கையில் வந்து பெருமாள் வந்து படுத்திருக்கிற கோலத்தில் அமர்ந்திருக்காரு. எதிர்த்தாப்பில் நமக்கு வந்து உற்சவர் சிலை வந்து அமைச்சிருக்காங்க. இதில் ஒரு இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா கோவிலோட வெளி பிரகாரத்துலேயும் ஃபுல்லாகவே கலை நுணுக்கங்கள் நிறைந்த வேலைப்பாடுகள் நிறைந்த சிலைகள் தான் அமைச்சிருக்காங்க. இதில் நமக்கு பார்க்கவே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. இது பார்க்க நமக்கு ஒரு நாளே போதாது. அந்த கோயிலில் உள்ள ஒரு தூண்கள்லையும் ஒரு கலைநயம் மிக்கதாக இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிறது பாதாள சீனிவாசன். இவர் பாதாளத்துக்கு அடியில் இருக்கிற பெருமாளாக நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. நின்ற நிலையில் தான் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இவர் தான் பாதாள சீனிவாசன். நம்ம இதிலையே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வெளிப்பிரகாரத்தில் பெருமாள் திருவடி தாயார் திருவடி அப்படின்னு சொல்லிட்டு 2 வச்சுருக்காங்க. பெருமாள் திருவடி பெரிதாகவும் தாயார் திருவடி சிறியதாகவும் இருக்குது. அதில் சுற்றி வந்து கருடாழ்வார் அனுமன் சிலைகள்லாம் வந்து நமக்கு வச்சுருக்காங்க. இதில் நம்ம பார்த்தோம்னாலே தெரியும் என்னென்ன சாமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம அடுத்ததாக அங்கே ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு யானையை காமிச்சோம் இல்லையா, ஒரு தேர் அமைப்பில் இருக்குன்னு. இதில் இந்த சைடில் உள்ள பேக் சைடில் 2 பக்கமும் உள்ள இதில் வந்து யானை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது ஃபுல்லாகவே வந்து கல்லில் அமைச்சிருக்காங்க. 2 சக்கரங்கள், அதுக்கப்புறம் முன்னாடி வந்து குதிரைகள். இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு கல் தேர் வடிவத்தில்
இந்த கோவில் நடு பிரகாரம், அதாவது மூலவர் இருக்கிற பிரகாரம் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் குதிரைகள் வந்து முன்னாடி இழுத்துட்டு போகிற மாதிரியும், நடுவில் வந்து மூலவரை யானை இழுத்துட்டு போகிற மாதிரியும் இருக்குது. இதில் தான் இந்த குதிரை இழுத்துட்டு போகிற மாதிரி உள்ளதில் தான் இப்போ தீரா குட்டி வந்து விளையாண்டுட்டு இருக்கா. இந்த சைடில் நம்மளால் ஃபோட்டோலாம் எடுக்க முடியும். அடுத்தது நமக்கு கண்ணாடி சிலையில் பெருமாள் வந்து காட்சி கொடுக்குற ஓவியம் வந்து வைத்திருக்காங்க. இது நம்ம வெளிப்பிரகாரம் நம்ம சுற்றி முடிந்தது வர்ற மாதிரி இது இருக்குது. இதோட நம்ம தரிசிச்சுட்டு வெளியில் வந்துட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.